ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைலில் எப்படி இருக்கீங்க? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு என்ன கொஞ்சம் பாருங்கள். ஏன் பாருங்கன்னா, நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடிக்கடி பார்க்குறீங்கன்னா தம் பண்ணி விட்ருங்க. அதுக்காக தான் நான் என் முஞ்ச தான் காட்டுறேன். அதுக்கப்புறம் தான் நம்ம வீடியோக்குள்ளே போகணும், சரிங்களா? நீங்கள் டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகணுன்னு என்ன மறந்துடுறீங்க, லைக்கும் பண்ணுறது இல்லை, எதுவுமே பண்ணுறது. அதனால் ஃபஸ்ட்டு என்ன பாருங்கள், பின்ன நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். இன்றைக்கி என்ன மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்துருக்கு பார்க்கலாம். இது ஒரு ஹை ஸ்பீட் ரெகுலேட்டர். இது வீட்டுக்கு யூஸ் பண்ண வேண்டாம். இது கடைக்கு மட்டும், ஹோட்டலுக்கு மட்டும்தான் ஓகேனா. கேஸ் வந்து தூக்கி வாரி அடிக்க போகும். பார்க்க தான் சின்னதாக இருக்கும். அப்படி ஒரு ஸ்பீடு இது. அதனால தான் இது ஹை ஸ்பீடு ரெகுலேட்டர். இது வந்து குக்கர் ரிங். நீங்கள் நினைப்பீங்க என்னடா சின்ன பாக்ஸாக இருக்குது, இதில் ஃபோன் பண்ணியிருக்கோம். வேறு ஒன்று இருக்குது. சில கஸ்டமர் கொஞ்சம் ஹெவி குவாலிட்டியில் கேட்பாங்க. அவங்களுக்காக 2 கேட்டிருந்தாங்க, வாங்கிட்டு வந்தாச்சு. பின்ன இது வந்து பொட்டன மாதிரி இருக்குன்னு வேறு எதுவும் நினைக்காதீங்க. இது நம்ம வந்து சீலிங் ஃபேன் கிளைம்னா என்னன்னு காட்டுறோம் பாருங்கள். பார்த்தீங்களா, இதுதான் கிளைம். இதை வந்து நம்ம கெப்பாசிட்டரை கனெக்ட் பண்ணோம். இதுதான் கிளைம். இது கொஞ்சம் வாங்கியாச்சு. இவர் 10 வாங்கிட்டு இருந்தேன்னு சொன்னார். பேக் நான் காலி பண்ணேன். வாங்க பேக்கில் தான் பார்க்கலாம். இப்போ எத்தனை இருக்குது? 2, 4, 6, 8, 9 தான் இருக்குது. இவர் 10 வாங்கிட்டு சொன்னாலும் ஒன்று நம்ம பேக்கில் தேடி பார்க்கலாம். நான் தான் பேக் காலி பண்ணேன். பேக்கில் சரியாக செக் பண்ணல போல். நான்லாம் எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னு இவர் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டார். பையில் கிடச்சிட்டு, சரி எனக்கு எந்த சர்டிஃபிகேட்டாவது கிடச்சிருக்கேன், இதுவும் கிடைக்காம போயிருமோ நான் பயந்துட்டு இருந்தேன். இது இப்போது கிளைம். ஓகே. இது வந்து ஒரு மோட்ரு, புது மோட்ரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. எங்கள் கஸ்டமர் பாருங்கள், இதுதான் எங்கள் கஸ்டமர். அவருக்காக புது மோட்ரு வாங்கியாச்சு. பழைய மோட்டரை கழட்டிட்டு புது மோட்ரு மாட்டணும். எங்கள் கஸ்டமர் பாருங்கள், எவ்வளோ பெரிய பெரிய கஸ்டமர் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் கேஸ் பட்டன் வாங்கியாச்சு. இருக்குன்னா வேறு பேட்டர்ன் இருக்குது. கஸ்டமர் சிலத்தில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 5-6 பேட்டர்ன் காமிச்சா எடுக்கிறாங்க. இல்லை சில கஸ்டமர் வாங்காமல் போயிடுறாங்க. நம்மள்ட்ட இருக்க பொருள் கஸ்டமருக்கு பிடிக்கிறது இல்லை, கஸ்டமருக்கு பிடிக்கிறது நம்மள்ட்ட இல்லை. அதுக்கப்புறம் இங்கே ஓடிவாங்க. ஒரு கஸ்டமருக்கு ஃபேனுக்கு ஃபுல் அவங்க வந்து அவங்க மோட்டரை தவிர மீதி உடம்பு, கை, கால், கழுத்து எல்லாமே பெண்ட் ஆகிட்டு, அதனால் ஃபுட்டு பாடி. டேபிள் ஃபேனுக்கு இது பாட்டம், இது பாடி, இது கழுத்துக்கு பின்னாடி மாட்டுறது. இது ஃபுல்லாக வாங்கியாச்சுன்னு கஸ்டமர் கேட்டிருக்காங்க. அவங்க மோட்ரு எடுத்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணணும், அவ்வளோதான். இவங்களெல்லாம் எடுத்து அவங்கவுங்க இடத்துல செட் பண்ணலாம். நம்ம ஹை ஸ்பீடு ரெகுலேட்டர் இதில் வச்சிடலாம், சரிங்களா? அப்புறம் தேவைப்போது டக்குன்னு கிடைக்கும். நம்ம கிளைமை வந்து டப்பால் நடிச்சாச்சு. இதை தூக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம ரிங் எடுத்து இங்கே வச்சிடலாம், சரிங்களா? குக்கர் விசில் வாங்கிட்டு சொன்னேன், வாங்கிட்டு வரலாம் மறந்துட்டார். இதெல்லாம் நம்ம காலி பாக்ஸு, இதை தூர போட்டுருவோம். இவர் பாக்ஸை மட்டும் அழகுக்கு வச்சுருக்காரு பாருங்கள். இந்த பச்சை பிள்ளைங்க இப்படி படுப்பாங்களா, நான் இப்படி போகும்போது என் கால் எதுவும் மேலே பட்டுருமோ, நான் பயந்து நான் நடக்க வேண்டியதாக இருக்குது. 2-3 தடவை கால் பட்டுட்டு அவங்க மேலே. இந்த பாடி ஃபிட் பண்ணுறதுக்கு அதுக்குள்ளே அவங்க ஸ்க்ரூவும் கொடுத்துட்டாங்க, லெக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, வயர் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாமே செட் ஆகிட்டு இப்போ அவர் வேறு ஒரு தண்ணி மோட்டர் ரிப்பேர் பண்ணியிருந்தார். அது முடித்த பின்ன தான் நமக்கு இவங்களை செக் பண்ணணும். அது வரைக்கும் இவரை தூக்கி ஓரத்துக்கெல்லாம் வச்சிடலாம். இவங்களுக்கு நம்ம இங்கே இடத்த செட் பண்ணி இந்த முக்கில் அப்படியே வச்சிடலாம். இந்த வேலை முடிஞ்ச பின்ன தான் நம்ம இந்த வேலை செய்வோம். அது வரைக்கும் இவர் இந்த முக்கில் இருக்கட்டும். இப்போ கொஞ்சம் இப்படி திரும்புங்க. நம்ம தண்ணி மோட்டரில் என்ன பிரச்சனையோ சின்ன அப்டேட் கொடுத்துட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். மோட்ரு ஓட மாட்டுக்கு ஓடணும். கஸ்டமர் என்ன செஞ்சுட்டாங்க, ஓப்பன் பண்ணி நல்லா 1 லிட்டரு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டாங்க. தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், இந்த மாதிரி மோட்ரு சம்மந்தப்பட்டதுக்குன்னு நம்ம பைக்கில் ஊட்டுற ஆயில் இருக்குது பார்த்திங்களா, அது 2-3 ட்ராப்ஸ் போடுங்க கண்டிப்பாக. ஆனால் எக்காரணம் கொண்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றவே கூடாது. தேங்காய் எண்ணெய்க்கு வந்து செக்கு அதிகம். செக்குன்னா பிசுப்பு தன்மை இருக்காது, ரொம்ப ட்ரை ஆயிரும். இல்லை உன்னது உண்டதும் போச்சுடா நொல்ல கண்ணான மாதிரி அதுவும் போயிடும். அதனால் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம எலக்ட்ரிஷியன் பொருளுக்கு எதுக்குமே யூஸ் பண்ணக்கூடாது. இப்படி நம்ம இப்படி தலையில் தேய்ச்சோன்னா கொஞ்சம் பேருக்கு வரட்டி மாதிரி ஏறுது. அதனால் வந்து இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து இன்ஜினில் ஊற்றுற ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம். தேங்காய் எண்ணெய் ஊற்றுறதுனால இன்னும் அது டைட்டாகி ஜாம் ஆகி போச்சு. பல்லபடி வந்துட்டு உங்களை பார்க்க ஏன் வந்திருக்கேன்னா, நான் சொன்னது ஞாபகமாக இருக்கான்னு, சரிங்களா? பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாளை நல்ல ஒரு பதிவு சந்திக்கலாம். இவர் என்றைக்குமே உங்களுக்கு டாட்டா சொல்ல மாட்டார், நான் மட்டும்தான் சொல்லுவேன். பாய். இன்னைக்கு திருமண நாள், பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து உறவுக்கும் என்னோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். சச்சா, லவ் யூ. மீண்டும் சந்திக்கிறேன். இங்கே நல்லா வந்து மழை தூத்திக்கிட்டு இருக்கு, சூப்பராக இருக்குது.